இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்ப்பு இயக்கமானது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2ஆம் தேதி அன்றைக்கு, இந்த மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கு டெல்லியில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியிருக்கிறார்கள். உலகிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதுக்கடுத்து தான் சைனாவில் இருக்கிற மற்ற கட்சியெல்லாம் இருக்குது. அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி இப்போ 10 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த வருடம் இன்னும் அதிகமாக 11 கோடி உறுப்பினர்களை சேர்த்த வேண்டும் என்ற இந்த இலக்கோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த உறுப்பினர் இயக்கமானது நடைபெற்று இருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற அந்த இலக்கோடு எங்களுடைய பணிகளானது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிளைகள் வாரியாக, பூத் வாரியாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இங்கே குன்னூரில் நானே கலந்து கொண்ட 2 பூத்துகளில் உறுப்பினர் சேர்ப்பு நடந்து, காலையில் மேட்டுப்பாளையத்தில் உறுப்பினர் சேர்ப்பு நான் என்னுடைய சொந்த பூத், நான் அங்கே இருந்த என்னுடைய பூத்தில் அங்கே உறுப்பினர் சேர்க்கை, இப்படி அனைத்து நிர்வாகிகளும் இப்போ உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் தீவிரமாக நாங்கள் இயங்கி நிறையாக இருக்கிறது. நீலகிரியில் விவசாய, அதாவது குறிப்பாக தேயிலை விவசாயிகளுக்கு அவர்கள் விலை நிர்ணயம் என்பது அனைத்து தரப்பு மக்களினுடைய ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. இதில் 2 தரப்புமே, அதாவது மேனுஃபேக்சரர் அண்ட் விவசாயிகள் 2 தரப்புக்குமே ஒத்து போகிற மாதிரி 2 தரப்புமே அவர்களுக்கான ஒரு சரியான விலை வர்ற மாதிரி ஒரு கூட்டத்தை இங்கிருந்து ஒரு டெலிகேஷன் போய் நாம் அந்த காமர்ஸ் துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர்களிடத்தில் சொல்லி இதற்கான ஒரு விலையை நிர்ணயிப்பது நம்மளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அது அடுத்து இங்கே அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதிகமாக நாம் கவனம் கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து நாம் இங்கே அடிப்படை கட்டமைப்பு, அதே போல் இங்கே தொழில் நிறுவனங்கள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நம்ம போயிருக்கிறார்கள். ஃபெலோஷிப் வந்து சர்வதேச அளவில் இருக்கிற பாலிடிக்ஸை பற்றின ஃபெலோஷிப், அதுபோல் இந்தியாவில் அல்லது உலக அரசியல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதான் ஜனநாயக நாடுகள். ஜனநாயகத்தில் உண்மையாலுமே இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. அதனால் அந்த பாலிடிக்ஸ் என்பது சர்வதேச பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ், அல்லது நம்மளுடைய இந்தியா பாலிடிக்ஸ், ஏன் நம்மளுடைய ஊட்டிக்குன்னு தனியாக கூட பாலிடிக்ஸ் இருக்குது. ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்தார். அதனுடைய இன்கம், அதனுடைய முதலீடு என்னன்றதே கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் அங்கே சைன் பண்ணுறதா சொல்கிற நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே இந்தியாவில் தான் இருந்து கொண்டு இருக்கு. இது ஒரு கண் துடைப்புக்கான ஒரு பயணமாக தான் நான் பார்க்குறேன். இதனால் தமிழகத்திற்கு ஒரு பெரிய முதலீடு எதுவும் வரப்போகிறது இல்லைன்றது தான் அவருடைய பிரயாணம். ஆன்மீகம் பேசினா அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற திமுக அரசாங்கனுடைய தவறான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன பேசினார் என்னன்றதெல்லாம் நான் உள்ளே போக விரும்பலை. ஆனால் ஒரு நபர் தான் பேசினார் என்ற ஒரே காரணத்துக்காக கைது செய்யப்படுவது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் இங்கே பார்க்குறீங்க, இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி, மக்கள் வந்து கிராமம் ஊராக விநாயகரை வச்சு வழிபடுறாங்க. அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போகிறாங்க. தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட பூமி. இந்த பூமி எப்பயுமே ஆன்மீகத்தின் பக்கம்தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு போலி திராவிடத்திற்கெல்லாம் இடமில்லை என்பது தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எழுத்து போடுறதில்ல, கொடுக்குற பணத்துக்கு கணக்கு கொடுக்கறதில்ல, எதுவுமே கொடுக்கறதில்ல, காசுன்னா சொல்கிற அந்த கண்டிஷன்ஸ் அதை ஏற்றுக்கிட்டால் உடனடியாக அவங்க கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்க போகுது. ஊட்டியை பொறுத்தளவுக்கு இது கேட்குறது இல்லையா நீங்கள்?